வணக்கம் மக்களே. நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு 7 நாட்களில் பார்த்தோம்னா அந்த ஒரு வாரங்களில் நம்ம என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ கீரைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய மிக எளிதாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது செரிமானத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்கும், இதயத்தை ஒழுங்காக பராமரிக்கும், எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படின்னு பல்வேறு விதமான மருத்துவமைகளை பார்த்துருப்போம். எல்லா வகையான கீரைகளிலுமே அதிக அளவிலான விட்டமின்ஸ்கள் மினரல்ஸ்கள் இருக்கு, தாது பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் 7 நாட்கள் எந்தெந்த கீரைகளை முதல் நாள் ஆரம்பிச்சு கடைசி நாள் வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த கீரைகளை அளவாக சாப்பிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள வர்றதுக்கும் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னென்ன கீரைகளை எடுத்துக்கணும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 7 நாளில் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ இப்போ முதல் நாள் நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த கீரையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகம். ஸோ முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவெர்சடின் அப்படின்ற பண்பு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட். அதோடு முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்தும் சாப்பிடலாம், முருங்கைக்கீரையை பொரியலாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை முருங்கைக்கீரை கட்டுப்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். அடுத்து செகண்ட் நாள் அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். இரண்டாவது நாள் அகத்திக்கீரையை நீங்கள் சாப்பிடும்போது அகத்திக்கீரை நம்மளுடைய உடலில் பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் செரிமானமாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய நிறைய உடல்நல சார்ந்த பிரச்சனைகளான இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண்கள் சூடாகுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும், கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண் பார்வை திறன் எளிதில் உங்களுக்கு பாதிக்கப்படும். ஒரு சில பேருக்கு கண்கள் தெரியாமல் கூட போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை சாப்பிடணும். பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல் மற்றும் எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகும். எலும்புகள் உடைந்து போகக்கூடிய சாத்தியங்கள் கூட இருக்கும். ஸோ இதையெல்லாம் அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்வது கட்டாயம். ஸோ அது மற்ற நன்மைகளை பெறுவதற்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நாள் முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா செகண்ட் நாள் அகத்திக்கீரை எடுத்துக்கொள்ளுங்க. கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது நாளாக எடுத்துக்கலாம். 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கிறது கிடையாது. அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரியுது கிடையாது. மகத்துவம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வியந்து போயிடுவீங்க. கரிசலாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கரிசாலை, பிரங்கராஜ், தேகரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகையும் இருக்கு. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள், சிவப்பு, நீல கலரில் இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணின்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கக்கூடியதும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி தான் கிடைக்கும். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடியிலோ வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது. ஸோ இந்த கரிசலாங்கண்ணி உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையும் போக்கக்கூடிய தன்மையை கொண்டு இருக்கு. அதே போல் நீரிழிவு நோயாளிகள் இருக்கக்கூடிய அந்த நீரிழிவு சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் மிக முக்கியமாக அந்த அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா சிறுநீர் அடிக்கடி வெளியேற்றிக்கிட்டே இருப்பாங்க, சிறுநீர் கடுப்பு இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு குறிப்பாக கரிசலாங்கண்ணி கீரை அவங்களுக்கு ஸ்பெஷலாகவே பார்த்தோம்னா பாசிபிலிட்டியை கொடுத்து அந்த சிறுநீர் அடிக்கடி கழிக்கக்கூடிய உணர்வை கட்டுப்படுத்திடும். அதுக்கடுத்து பருப்பு கீரை நம்ம 4வது நாள் சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ வாரத்தின் 4வது நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. குறிப்பாக புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாதுக்கள், நார் சத்து, கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு. பருப்பு கீரையை அடிக்கடி உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனைகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும். அதோடு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை வலுவடை வைக்கும், மலச்சிக்கல் பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கும். பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய நிறைய பக்க விளைவுகள், ஸோ குறிப்பாக
முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனை, எலும்புகள் சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் நம்ம வந்து கட்டுக்குள்ளே வைக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவையுமே நம்மளால் கண்ட்ரோல் வைக்க முடியும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் பருப்பு கீரை வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். கண்டங்கத்திரி கீரை வந்து நீங்கள் 5ஆம் நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏராளமான மருத்துவ பயன்கள் வந்து கொண்ட கண்டங்கத்திரி கீரையை வந்து நீங்கள் 5ஆம் நாள் உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. பொதுவாக கண்டங்கத்திரி கீரை வந்து சளி தொல்லை அதிகமாக இருக்கும்போது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கும். கூடுதலாக நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை நமக்கு இந்த கண்டங்கத்திரி கீரை வந்து சரி பண்ணிடும். ஸோ அப்போ அந்த நாள்பட்ட ப்ராப்ளமாக நமக்கு இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு, இந்த சுகர் ப்ராப்ளத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் இந்த கண்டங்கத்திரி கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஸோ இது வந்து அந்த சுகர் ப்ராப்ளத்தை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மீண்டும் ஏற்படாமல் பாதுகாக்கும். வெந்தயக்கீரை எப்படியாவது நீங்கள் உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த 6வது நாளாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயக்கீரை வந்து ஏராளமான மருத்துவ நன்மைகளை கொண்டது. ஸோ இப்போ நீங்கள் வெந்தயம் சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குமோ அதே பெனிஃபிட்ஸ் எல்லாமே வெந்தயக்கீரையை நீங்கள் சாப்பிட்டாலுமே கிடைக்கும். வெந்தயக்கீரையில் இரும்பு சத்து மிக அதிகம். இதனால் அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கிறதுக்குமே வெந்தயக்கீரை ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் வந்து எப்படி நீரிழிவை கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வாங்க. இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை சமன் செஞ்சு கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு, அதாவது ஏற்படக்கூடிய சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய சைடு எஃபெக்ட் ஏற்படும் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல் ஆகியவற்றை சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமைகளில் பொதுவாக எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும்போது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெந்தயக்கீரையை சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ உடல் சூட்டை வந்து குறைத்து கொண்டு நமக்கு மருத்துவமைகளை கொடுக்கும் வெந்தயக்கீரை. பிரண்டை துவையல் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டை கீரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டைக்கீரை 7வது நாளாக நீங்கள் சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பிரண்டைக்கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கிறீங்கன்னா நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்கள தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலுமே வாங்கி உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். அப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையலாக அரைத்து சாப்பிடலாம். வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே அதை சரி பண்ணிவிட்டு ஜீரண மண்டலத்தையும் கூடுதலாக நமக்கு வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து தூண்டுவதற்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் நம்முடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே குறைச்சி நமக்கு வந்து அதை ஆற்றலாக மாற்றிடும். அதே போல் அந்த எனர்ஜி, கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உடல் பருமனை குறைக்கும். இப்போ ஒரு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கடுமையான உடல் பருமன் இருக்கும். அப்போ அந்த உடல் பருமனை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரண்டை துவையலை வாரத்தில் 2 முறை சேர்த்துக்கலாம். அதே போல் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவான நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிட்டு கண் பார்வை கூர்மைப்படுத்தக்கூடியதற்கெல்லாம் பிரண்டை கீரை ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி வந்து நீங்கள் 7 நாட்களும் 7 வகையான கீரைகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக விரைவிலேயே உங்கள் ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு வந்து குறைந்திருக்கு அப்படின்றத வந்து சரியான அளவில் கண்ட்ரோலில் வந்து இருக்கா அப்படின்றத உங்களால் எளிமையாகவே பார்க்க முடியும். வேணும்னா நீங்கள் அந்த வாரத்தில் கீரைகள் எடுத்துக்கொண்டு வரும்போதெல்லாம் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லா வகையான கீரைகள்லையுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அதோட மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் எல்லாமே சர்க்கரை நோயினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகளான நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கண்கள் சார்ந்த கோளாறுகள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு தொடர்பான கோளாறுகள், இது எல்லாத்தையுமே வந்து நீக்குவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால தான் இந்த கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை ஒரு நாள் அப்படின்ற விதத்தில் சுழற்சி அடிப்படையில் நம்ம மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 நாள் கீரைகளை சாப்பிடணும். இந்த கீரைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகர் ப்ராப்ளமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களால் முடியும். அந்த சுகர் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த பேச்சுக்கே உங்களுக்கு வந்து இடம் இருக்குது. அது நலமோடு வாழலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.